எதை செய்தவர்களுக்கு தீனத்துல் கபாலை நிச்சயமாக நான் புகட்டுவேன் என்று அல்லாஹ் உறுதிமொழி எடுத்திருக்கின்றான். ஏ போதைப் பொருட்களை உட்கொள்பவர்களுக்கு, பி குறை கூறி புறம் பேசுபவர்களுக்கு, சி பன்றியின் மாமிசத்தை சாப்பிட்டவர்களுக்கு, டி தீய வார்த்தைகளை செய்பவர்களுக்கு. எதை செய்தவர்களுக்கு தீனத்துல் கபாலை நிச்சயமாக நான் புகட்டுவேன் என்று அல்லாஹ் உறுதிமொழி எடுத்திருக்கிறான். உங்களுக்கு ஒரு லைஃப் லைன் ஆப்ஷன் இருக்குது, என்ற யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். கால் ஆஃப் லைன் ஆப்ஷன் தீனத்துல் கபாலன் அந்திம் ஸ்டோரி இல்லை தீனத்துல் கபாலன் தீனத்துல் கபால்ன்ற ஒரு பானத்தை அல்லாஹ் வந்து கொடுப்பானாம். நரகத்தில் ஒரு பாவத்தை செஞ்சவங்களுக்கு, இந்த பூமியில் வந்து ஒரு பாவத்தை செஞ்சவங்களுக்கு தீனத்துல் கபால்ன்ற ஒரு பானம், அதான் ரசூலா சொல்கிறாங்க, அல்லாஹ் வந்து ஒரு கூட்டத்துக்கு கொடுப்பேன்னு சொல்லி உறுதிமொழி எடுத்திருக்கிறான். போதைப் பொருட்கள் போதைப் பொருட்கள் உட்பொருட்களுக்கு ஷுவர் லொக் செய்யலாம். கன்ஃபார்மாக இருந்தால் லொக் செய்யலாம். கன்ஃபார்ம். கம் லோக் தி ஆன்சர் ஏ போதைப் பொருட்களை உட்கொள்பவர்களுக்கு. போதைப் பொருட்களை உட்கொள்பவர்களுக்கு தீனத்துல் கபால் எல்லாம் கொடுப்பான் நரகத்தில் சொல்லி லொக் செஞ்சுருக்கு. 5000 ரூபாய்க்கான கேள்வி. தீனத்துல் கபால். சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்ச்சி நீங்கள் எந்த நாட்டிலேருந்து எந்த ஊர்லேருந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க என்பதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4 பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதனூடாக கல்வியை பகிர்ந்து கொண்ட நன்மை கிடைக்கும். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். போதைப் பொருட்களை உட்கொள்பவர்களுக்கு தான் தீனத்துல் கபாலை கொடுப்பதாக அல்லாஹ் உறுதிமொழி எடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே தீனத்துல் கபால்னு சொன்னால் என்னது அப்படி கேட்குறாங்க. ரசூலா சொல்கின்றார்கள், நரகவாசிகளுடைய சீல் அல்லது வேர்வை. நரகவாசிகள்னு சொன்னால் என்னது? அவங்களுக்கு தண்டனை, நெருப்பில் போட்டு வாட்டி கொண்டு இருப்பான். அப்போ அந்த நேரத்தில் உடம்புல இருந்து வாரது சீலான்னு தெரியா, வேர்வையானும் தெரியா. ரசூலா சொல்கின்றார், அது சீர் இல்லாட்டி வேர்வை. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு உடம்புலேருந்து வரக்கூடிய புண்ணுலேருந்து வரக்கூடிய ஒரு சீலை இல்லாட்டி ஒரு மனிதனுடைய அந்த நரக இதில் வெப்பத்தில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய அந்த வேர்வையை வந்து அல்லாஹ் கொடுப்பானாம். யாருக்கு? போதைப் பொருளை உட்கொள்பவனுக்கு. இந்த உலகத்தில் யாரெல்லாம் போதைப் பொருட்களை பாய்க்கிறாங்களோ அவங்களுக்கு நாளை மறுமையில் கொடுக்கக்கூடிய பானம் அதுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கின்றார்கள். அப்போ இதை நம்ம ஆழமாக நம்முடைய உள்ளத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய சமுதாயம் இது வந்து சாதாரணமாக நினச்சி கொண்டு இருக்கிறாங்க. போதைப் பொருட்களை பாய்க்கிறது நம்முடைய இந்த இளைஞர்களாக இருக்கலாம். முஸ்லீம் சமுதாயம் அதிகமாகவே இதில் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இளைஞர்கள் ரொம்பவுமே கெட்டு போய் கொண்டு இருக்கிறாங்க. அதே போல் பல போதைகளை சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு முஸ்லீம் வந்து போதைப் பொருள் பக்கத்துக்கு திரும்பவே கூடாது. அந்த அளவுக்கு இஸ்லாம் கடுமையாக சொல்லக்கூடியதை பார்க்க முடியும். என்றால் போதை குடிக்கின்ற நேரத்தில் ஒன்று உடல் ரீதியாக நமக்கு பாதிப்பு ஏற்படும். அதையும் தாண்டி போதைப் பொருட்கள் பாய்க்கிற நேரத்தில் சிந்தனை இல்லாமல் போயிடும். அதான் குடித்தவனை பார்ப்பீங்களே, நல்லா அது வரைக்கும் ஷர்ட் எல்லாம் போட்டு நல்ல டீசெண்டாக போனோன்னு குடித்ததுக்கு பிறகு ஷர்ட் சாரம் கலந்து விழுந்து இருக்கும். அதுவும் விளங்காது. ரோட்டில் அவனை பாட்டில் நடந்து போவோம். வாயிலேருந்து என்ன ஊத்த பயிற்சி வர்றதும் விளங்காது. என்றால் சிந்திக்கக்கூடிய திறனை இல்லாமல் ஆக்கிரும். சிந்தனை தான் மனிதன். இந்த மூளை தானே மனுஷனும் மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னது? சிந்தனை தான். மனிதன் சிந்திக்கின்றான், விண்வெளிக்கு செல்கின்றான். மிருகங்கள் சிந்திக்கின்ற ஆற்றல் இல்லை, மிருகங்களாக கால்நடைகளாக இருந்து கொண்டு மனுஷனாவே இல்லாமல் ஆக்குற ஒரு விஷயம் தான் இந்த போதைப் பொருள். அதனால் இஸ்லாம் கட்டுமையாக அதை தடை செய்து இருக்கின்றது. அவர்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் மன்னிக்காவிட்டால், நரகத்துக்கு அவர்கள் அனுப்பப்பட்டால் அவர்களுக்கு அல்லாஹ் நிச்சயமாக தீனத்துல் கபால், அடுத்த நரகவாசிகளுடைய சீல் இல்லாட்டி வேர்வையை புகுட்டுவேன் என்று சொல்லி அல்லாஹ் உறுதிமொழியே எடுத்திருக்கிறான். அல்லாஹ் உறுதிமொழி எடுத்தான்னு சொன்னால் அது நிச்சயமாக நடக்கக்கூடியது. அல்லாஹ் மாற்ற மாட்டான். அப்போ இது நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த போதைப் பொருள்கள் மீது பக்கத்துக்கு கூட முஸ்லிம்கள் சமுதாயம் போகவே கூடாது என்கின்றதை நம்ம ஆழமாக பதிஞ்சு கொள்ள வேண்டும். எதை செய்தவர்களுக்கு தீனத்துல் கபாலை நிச்சயமாக நான் புகட்டுவேன் என்று அல்லாஹ் உறுதிமொழியை எடுத்திருக்கின்றான். ஏ போதைப் பொருட்களை உட்கொள்பவர்களுக்கு, பி குறை கூறி புறம் பேசுபவர்களுக்கு, சி பன்றியின் மாமிசத்தை சாப்பிட்டவர்களுக்கு, டி தீய வார்த்தைகளை செய்பவர்களுக்கு. எதை செய்தவர்களுக்கு தீனத்துல் கபாலை நிச்சயமாக நான் புகட்டுவேன் என்று அல்லாஹ் உறுதிமொழி எடுத்திருக்கிறான். உங்களுக்கு ஒரு லைஃப் லைன் ஆப்ஷன் இருக்குது, என்ற யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். கால் ஆஃப் லைன் ஆப்ஷன் தீனத்துல் கபாலன் அந்திம் ஸ்டோரி இல்லை தீனத்துல் கபால்ன்ற ஒரு பானத்தை அல்லாஹ் வந்து கொடுப்பானாம். நரகத்தில்
ஒரு பாவத்தை செஞ்சவங்களுக்கு, இந்த பூமியில் வந்து ஒரு பாவத்தை செஞ்சவங்களுக்கு தீனத்துல் கபால்னு ஒரு பானம். அதாவது ரசூலா சொல்கிறாங்க, அல்லாஹ் வந்து ஒரு கூட்டத்துக்கு கொடுப்பேன்னு சொல்லி உறுதிமொழி எடுத்திருக்கிறான். ஏ போதைப் பொருட்களை உட்கொள்வது. போதைப் பொருட்கள் உட்கொள்களுக்கு ஷுவர் லொக் செய்யலாம். கன்ஃபார்மாக இருந்தால் லொக் செய்யலாம். கன்ஃபார்ம். கம் லோக் தி ஆன்சர் ஏ. போதைப் பொருட்களை உட்கொள்பவர்களுக்கு, போதைப் பொருட்களை உட்கொள்பவர்களுக்கு தீனத்துல் கபால் எல்லாம் கொடுப்பான் நரகத்தில் சொல்லி லொக் செஞ்சுருக்குங்க. 5000 ரூபாய்க்கான கேள்வி. தீனத்துல் கபால். சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் தி ஆன்சர் ப்ளீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த நிகழ்ச்சி நீங்கள் எந்த நாட்டிலேருந்து எந்த ஊர்லேருந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க என்பதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 4 பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதனூடாக கல்வியை பகிர்ந்து கொண்ட நன்மை கிடைக்கும். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். போதைப் பொருட்களை உட்கொள்பவர்களுக்கு தான் தீனத்துல் கபாலை கொடுப்பதாக அல்லாஹ் உறுதிமொழி எடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே தீனத்துல் கபால்னு சொன்னால் என்னது அப்படி கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், நரகவாசிகளுடைய சீல் அல்லது வேர்வை. நரகவாசிகள்னு சொன்னால் என்னது? அவங்களுக்கு தண்டனை, நெருப்பில் போட்டு வாட்டிக்கொண்டு இருப்பான். அப்போ அந்த நேரத்தில் உடம்புல இருந்து வாரது சீலான்னு தெரியா, வேர்வையானும் தெரியா. ரசூலுல்லாஹ் சொல்கின்றார், அது சீர் இல்லாட்டி வேர்வை. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு உடம்புலேருந்து வரக்கூடிய புண்ணுலேருந்து வரக்கூடிய ஒரு சீலை இல்லாட்டி ஒரு மனிதனுடைய அந்த நரக இதில் வெப்பத்தில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய அந்த வேர்வையை வந்து அல்லாஹ் கொடுப்பானாம். யாருக்கு? போதைப் பொருளை உட்கொள்பவனுக்கு. இந்த உலகத்தில் யாரெல்லாம் போதைப் பொருட்களை பாய்க்கிறாங்களோ அவங்களுக்கு நாளை மறுமையில் கொடுக்கக்கூடிய பானம் அதுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கின்றார்கள். அப்போ இதை நாம் ஆழமாக நம்முடைய உள்ளத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய சமுதாயம் இது வந்து சாதாரணமாக நினச்சி கொண்டிருக்கிறாங்க. போதைப் பொருட்களை பாய்க்கிறது நம்முடைய இந்த இளைஞர்களாக இருக்கலாம். முஸ்லீம் சமுதாயம் அதிகமாகவே இதில் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இளைஞர்கள் ரொம்பவுமே கெட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. அதே போல் பல போதைகளை சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு முஸ்லீம் வந்து போதைப் பொருள் பக்கத்துக்கு திரும்பவே கூடாது. அந்த அளவுக்கு இஸ்லாம் கடுமையாக சொல்லக்கூடியதை பார்க்க முடியும். என்றால் போதை குடிக்கின்ற நேரத்தில் ஒன்று உடல் ரீதியாக நமக்கு பாதிப்பு ஏற்படும். அதையும் தாண்டி போதைப் பொருட்கள் பாய்க்கிற நேரத்தில் சிந்தனை இல்லாமல் போயிடும். அதான் குடித்தவனை பார்ப்பீங்களே, நல்லா அது வரைக்கும் ஷர்ட் எல்லாம் போட்டு நல்ல டீசெண்டாக போனோன்னு குடித்தது பிறகு ஷர்ட் சாரம் கலந்து விழுந்து இருக்கும். அதுவும் விளங்காது. ரோட்டில் அவனை பாட்டில் நடந்து போவோம். வாயிலேருந்து என்ன ஊத்த பயிற்சி வர்றதும் விளங்காது. என்றால் சிந்திக்கக்கூடிய திறனை இல்லாமல் ஆக்கிடும். சிந்தனை தான் மனிதன். இந்த மூளை தானே மனுஷனும் மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னது? சிந்தனை தான். மனிதன் சிந்திக்கின்றான், விண்வெளிக்கு செல்கின்றான். மிருகங்கள் சிந்திக்கின்ற ஆற்றல் இல்லை, மிருகங்களாக கால்நடைகளாக இருந்து கொண்டு மனுஷனாவே இல்லாமல் ஆக்குற ஒரு விஷயம் தான் இந்த போதைப் பொருள். அதனால் இஸ்லாம் கட்டுமையாக அதை தடை செய்து இருக்கின்றது. அவர்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் மன்னிக்காவிட்டால், நரகத்துக்கு அவர்கள் அனுப்பப்பட்டால் அவர்களுக்கு அல்லாஹ் நிச்சயமாக தீனத்துல் கபால், அடுத்த நரகவாசிகளுடைய சீல் இல்லாட்டி வேர்வையை புகுட்டுவேன்னு சொல்லி அல்லாஹ் உறுதிமொழியே எடுத்திருக்கிறான். அல்லாஹ் உறுதிமொழியை எடுத்தான்னு சொன்னால் அது நிச்சயமாக நடக்கக்கூடியது, அல்லாஹ் மாற்ற மாட்டான். அப்போ இது நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த போதைப் பொருள்கள் மீது பக்கத்துக்கு கூட முஸ்லிம்கள் சமுதாயம் போகவே கூடாது என்கின்றதை நம்ம ஆழமாக பதிஞ்சு கொள்ள வேண்டும்.